கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை ஆதாரமா வைத்திருக்கிறீங்க? உங்களுடைய தொழிலையா? இல்ல உங்களுடைய படிப்பையா? உங்கள் சொத்தையா? உங்கள் செல்வத்தையா? இல்ல நீங்க வேலை பார்க்கறதுனால வருகிற வருமானத்தையா? இப்படி இதுதான் என் வாழ்க்கையோட ஆதாரம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல அந்த எண்ணத்தை நிறுத்துங்க. ஏன்னா இவைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்துல உங்களை விட்டு போகக்கூடியதா இருக்கிறது. உங்க வேலை உங்களை விட்டு போச்சுன்னா, வேலையில இருந்து வருகிற வருமானம் உங்களுக்கு ஆதாரமா இருக்குமா? நீங்க செய்கிற தொழில் ஒரு நாள் திடீர்னு மறைந்து போயிடுச்சு, அந்த பிசினஸ்ல ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதை தான் நீங்க ஆதாரம்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்க படிச்ச படிப்போ உங்ககிட்ட இருக்கிற சொத்தோ தான் ஆதாரம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இவைகள் எல்லாம் நீங்க இந்த பூமியில நலமாய் வாழுகிறதற்காக தேவனால் உங்களுக்கு அருளப்பட்ட காரியம் தான். அதாவது இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ரிசோர்சஸ், நாட் அ சோர்ஸ். அப்ப சோர்ஸ் எதுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தார் பார்த்தீங்களா நம்மளுடைய தெய்வாதி தேவன். அவர் தாங்க உங்களுடைய ஆதாரம். அவரையே நீங்க உங்க ஆதாரமா வச்சு பாருங்க, ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில குறைவே வராது. ஆமாங்க, நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, ஆனா என் வாழ்க்கையில குறைவா தான் இருக்குது அப்படிங்கிறார். நிச்சயமா தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் அப்படின்னு. அப்ப அவர் ஆதாரமா நீங்க வைத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணுகிற சின்ன சின்ன குறைகள், தாழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நிச்சயமாகவே தேவன் உங்க வாழ்க்கையில மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். இது நிஜமான சத்தியம். உங்களுடைய கண்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட காரியத்தின் மேல் இருக்க வேண்டாம். அதை தான் நீங்க ஆதாரம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்டாக்கப்பட்டவைகளே அல்ல, உண்டாக்கினவரே உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கட்டும். சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, சிருஷ்டிகரே உங்கள் ஆதாரமா இருக்கட்டும். உங்க வாழ்க்கை மென்மேலும் நிறைவ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவாதி தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.